இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தேதி குறிச்சு பத்திரிக்கை அடிச்சாதான் நான் நிம்மதியா இருப்பேன். தேதி தெரியாம நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். நீங்க கேக்குற மாதிரியே செஞ்சிருவோம். ஆனா எங்களுக்கு ஒரு விண்ணப்பம் இருக்கு. என்ன வேணும்னாலும் கேளுங்க. பொண்ணுக்கு நாங்க ஏதாவது நகைங்க போடணுமா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். என் மூத்த தங்கச்சிக்கும் இப்பதான் வரம் ஒண்ணு அமைஞ்சு வந்திருக்கு. 2 கல்யாணத்தையும் ஒரே மேடையில பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கு உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என் பையனோட கல்யாணம் முக்கியம். அது நடந்தா போதும், அவ்வளவுதான். அப்ப 2 கல்யாணத்துக்கும் ஒரே நேரத்துல தேதி குறிச்சிடலாம்ல? தாராளமா. எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல. அப்ப சரி மேடம், இனி இந்த கல்யாண விஷயத்துல எந்த பிரச்சனையும் வராது. எல்லா பிரச்சனையும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாண்டா ஆரம்பிக்க போகுது. மேடம், சொல்லுங்க மேடம், நல்லா இருக்கீங்களா? எங்கடா உங்ககிட்ட இருந்து போனே வரலையேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் ஏன் ஞாபகம் வந்துச்சுங்களா? எல்லாம் அந்த போலீஸ் பொம்பளை தானே நினைக்க. அவளதான் இருப்பா. ஆமாத்த, வாயெல்லாம் பல்லா வேற இருக்கு. வேற யாரு மேடம்னு கூப்பிடுவாவ? நான் தான் அப்பப்போ உங்களுக்கு கால் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேனே. அதுவும் சரிதேன். எப்படியோ உங்க பையனுக்கும் வீராவுக்கும் கல்யாணம் நல்லபடியா நடந்தா சந்தோஷம்தே. எல்லாம் பேசிட்டேன் சார். நீங்க சொன்ன மாதிரி அவங்க வீட்டுக்கு போய் நான் சத்தம் போட்டேன். அது எப்படி நீங்க சிவபாலனை போய் கேட்கலான்னு நான் சண்டை போட்டேன். நீங்க சொன்ன மாதிரியே டக்குன்னு இறங்கி வந்து கல்யாண தேதியை முடிவு பண்ணிட்டாங்க. அதானே, எல்லாம் ஒரு கணக்கு தான் மேடம். இதே மாதிரி நான் சொல்லுதே நீங்க செஞ்சீங்கன்னா கல்யாணமும் நல்லா ஆகான்னு நல்லபடியா முடிஞ்சிடும். நடக்கும் நடக்கும். என் சூடாமணி மதனி இதையெல்லாம் நடக்க விட மாட்டா. தேதி முடிவு பண்ணியாச்சு. ரெட்ட கல்யாணம். அந்த ரத்னாவுக்கும் அதே தேதியில கல்யாணம்னு முடிவு பண்ணிருக்காங்க. அட, இந்த செய்தியை நீங்க இப்பதானே என்கிட்ட சொல்லுதீங்க? இப்பதான் பேசணும். வீட்ல இருந்து வெளியே வந்துட்டு உடனே உங்களுக்கு தான் கால் பண்றேன். இது பத்தாதா? ஓகே ஓகே, சரி, அது பாட்டுக்கு நடக்கட்டும். நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நாள் நெருங்க நெருங்க எனக்கு கொஞ்சம் பதட்டம் அதிகமாகுது. அடுத்து பத்திரிக்கை அடிக்க போறோம். எல்லாத்துலயும் நீங்களும் கூட இருந்து நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கணும். நான் இருந்தா நல்லபடியா தானே நடக்கும். அடுத்து எது நடந்தாலும் நான் உடனே உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன் சார். நல்லதுங்க, நல்லது. அம்மா, டேய், அவங்க வர நேரம் ஆயிடுச்சு. காஃபில ரெடி பண்ணாம இங்க என்ன பண்றீங்க? ஏன்டா இவ்ளோ பதட்டப்படுற? காஃபி போட்டு ஃப்ளாஸ்க்ல வச்சுட்டேன். அவங்க வந்ததும் சர்க்கரையை போட்டு ஆத்தி கொடுக்க வேண்டியதுதான் பாக்கி. அது சரி, இந்த அப்பா எங்கம்மா போயிட்டாரு? காலையில இருந்து ஆளையே காணோம். அவங்க வர்றப்ப அவர் இல்லாம இருந்தா நல்லா இருக்காது இல்ல? டேய், வந்திருக்கிறவங்களுக்கு பூ எல்லாம் வாங்க வேண்டாமா? நீ 1/2 மணி நேரமா ரெடி ஆயிட்டு இருக்க. அதான் அப்பா பூ வாங்க போயிருக்காரு. இப்ப வந்துருவாருடா. அப்படி ஒண்ணு இருக்குல்ல? சரி, நான் அவங்கள வர வைக்கிறது வாசல்ல போய் நிக்கிறேன். டேய் இருடா, அவங்களுக்கு வீட்டுக்குள்ள வர தெரியாதா? நீ எதுக்கு வாசல்ல போய் நின்னு வரவேற்கணும்? அம்மா, நம்ம வீட்டுக்கு வரவங்கள நம்ம தான் வரவேற்கணும். இது கூட தெரியாதாமா? அது மட்டும் இல்லாம எனக்கு ரத்னாவே பக்கத்துல வந்துட்டு மெசேஜ் போட்டிருக்கா. அவங்க எப்ப வேணா இங்க வந்துருவாங்க. இங்க பாருங்க, நீங்க ரெடியா இருங்க. அவங்க வரும்போது சும்மா அசத்திரணும். சரி சரி, நீ முதல்ல உங்க அப்பாக்கு கால் பண்ணி சொல்லு. சரி, நான் பேசிடுறேன். நீ எல்லாம் ரெடியா இருக்கான்னு பாத்துக்குமா? சரிடா, போடா. அம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. வந்துட்டேன்டா இவன் ஒருத்தன். வாமா மருமகளே, வா 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 வா, உள்ள வாமா. இல்லை, இந்த வீட்டுல யாரும் நம்மள மதிக்க மாட்டாங்க போல இருக்கே. வாங்க வாங்க, நம்மளாம் தெரியும் போவோம். ரத்னா மட்டும் இருக்கட்டும். ஐயோ சண்முகம், அம்மா. என்ன இருந்தாலும் எனக்கு என் மருமக தானே முக்கியம். என்னம்மா? எல்லாரும் உள்ள வாங்கப்பா. இதோ இவன் தான் அப்பல இருந்து வீட்டுக்கும் வாசலுக்குமா அலையும் அலன்னு அலைஞ்சிட்டு இருக்கான். அம்மா, நீங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ள வருவன்னு பிடிவாதமா இருந்தான். அறிவு, அவசரப்படாதீங்க. கல்யாணம் பண்ணிக்க தானே போறீங்க. ஒரு 7 நாள் பொறுத்துக்கோங்க. சிஸ்டர், கலாய்க்காதீங்க, நான் பாவம். சரி, வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. வாமா, வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. வாமா. உள்ள போறதுனா என் பையனதான் பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ள பார்க்க வராங்க. நீங்க ஏதோ என் பையனோட லவ்னு ஏதோ சொன்னீங்களே, என்னப்பா? ஏமா என்ன பண்ற? யாருமா நீ? யாருமா நீ? நீங்க தான் சார் என் வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்லணும். எந்திரிமா சார். யார் சார் இவங்க? எந்திரிமா. நான் தான் சார்
உங்க பையன் லவ் பண்ற பொண்ணு. என் பேரு மாலதி. உங்க பையன் வேலை பாக்குற அதே ஸ்கூல்ல தான் நானும் டீச்சரா இருக்கேன். என்னம்மா சொல்ற? அவனுக்கும் ரத்னாவுக்கும் கல்யாணமே முடிவு பண்ணியாச்சேமா? சார், எல்லாத்தையும் அறிவழகனும் ரத்னாவும் மறைச்சிட்டாங்க சார். அறிவழகன் அந்த ரத்னா வசியம் பண்ணி அவ வலைக்குள்ள விழ வச்சிட்டா சார். அதனாலதான் உங்களை கேட்காமலேயே அவங்கள கல்யாண தேதியை முடிவு பண்ணிட்டாங்க. என்னென்னமோ சொல்றியே, முதல்ல நீ யாருப்பா? என் பேரு வெங்கடேஷ் சார். நானும் ரத்னா ஸ்கூல்ல தான் வேலை பார்த்தேன். என்ன வேலையை விட்டு தூக்கிட்டு அந்த இடத்துல அறிவழகனுக்கு ரத்னா வேலை கொடுத்தான். வாழ்க்கையிலையும் அந்த இடத்துல என்ன தூக்கிட்டு அந்த இடத்த அறிவழகனுக்கு கொடுத்துருக்கான். எனக்கு புரியலையேப்பா. சார், அந்த ரத்னாவோட ஹஸ்பண்ட் நான் தான் சார். என்னது, ஹஸ்பண்டா? சார், தயவு செஞ்சு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அந்த ரத்னா நல்ல பொண்ணு இல்ல. அவளோட உண்மையான கதை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நாங்க இந்த ஊரை விட்டு போய் பல காலம் ஆச்சுப்பா. இப்பதான் நாங்க வந்து இங்க சேர்ந்தோம். என்ன விடுங்க சார். ரத்னா முதல்ல யார கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்துச்சு தெரியுமா? இப்ப அவளோட தங்கச்சி இசக்கி கட்டியிருக்காளே, இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டி. அவனதான் அவ கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லியிருந்தா. நிச்சயதார்த்தம்லாம் கூட நடந்துச்சு சார். தம்பி, புதுசா என்னென்னமோ சொல்றீங்களேப்பா. நான் சொல்றது எல்லாமே நிஜம் சார். நான் தான் அவளோட புருஷன். எல்லா விஷயமே எனக்கு தெரியும் சார். முத்துப்பாண்டியோட நிச்சயதார்த்தம் நடந்த நிலைமையில என்ன பார்த்ததும் அவ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எனக்கும் அவளை பிடிச்சதால நானும் லவ் பண்ணேன். எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு. 2 பேரும் சந்தோஷமா தான் சார் வாழ்ந்தோம். இப்போ உங்க மகன் அறிவழகன் வந்தான். அவனை பார்த்ததும் மனசு மாறி என்னையே அறுத்து விட்டுட்டான். என்னப்பா சொல்ற நீ? நான் சொல்றதெல்லாம் சத்தியமா உண்மை சார். ஊர் பஞ்சாயத்தை கூட்டி நான் கட்டின தாலியை அறுத்து வீசிட்டு இப்ப அறிவை கைப்பிடிச்சிருக்கா சார். அதான் உண்மை. அவ்வளவு டீப்பா லவ் பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு என்னென்னமோ டிராமா போட்டான். அவருக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு டிராமாவை பண்ணி அவரை காப்பாத்துற மாதிரி நடிச்சு அவர் மனசையே மாத்திட்டா சார். ஒரு பக்கம் நான் கட்டின என் பொண்டாட்டி இழந்து அனாதையா நிக்கிறேன் சார். என் கூட ரத்னா நிச்சயமா சேர்ந்து வாழ மாட்டா சார். ஆனா இந்த பொண்ணு உங்க பையனை லவ் பண்ணிட்டு அனாதையா நிக்கிறா சார். இவ வாழ்க்கைக்கு என்ன சார் பதில்? நீங்களும் என்ன கை விட்டுட்டா சாகிறத தவிர எனக்கு வேற வழியே தெரியல சார். ஐயோ, என்ன பேச்சுமா பேசுற? நீ கவலைப்படாதம்மா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அந்த ராஸ்கல் இவ்வளவு வேலை பார்த்திருக்கானா? இந்த பாருமா, இனிமே நீதான் என் மருமக.